அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமும் இறை விசுவாசமும். இந்த வீடியோவில் சீத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்க போகிறோம். ஆபில் இறந்த பின்பு ஆதம் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அதனால அல்லாஹ் ஆதமுக்கு ஆபிலுக்கு பகரமாக சீத் அலைஹிஸ்ஸலாமை கொடுத்தான். சிரிய மொழியில் சீத் அப்படின்னா இறைவனின் பெருங்கொடை அப்படின்னு அர்த்தம். சீத் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல இப்ரானி மொழியில தான் பேசினாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹூர்லின் பெண்ணான நஹ்வா மக்காவை திருமணம் பண்ணி வச்சாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் தம் 10 உடன் பிறந்தார்களுடன் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் உழவு தொழில் தான் செஞ்சு வந்தாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை வழங்கினான். அல்லாஹ் சீத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஆபில் கூட போய் அறப்போர் செய்யுங்க. இறையானையை ஏற்றுக்கிட்ட சீத் அலைஹிஸ்ஸலாம் வாள் ஏந்தி யமன் நாட்டுக்கு போர் செய்ய போனாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் காபில சிறை பிடிச்சிட்டு வந்தாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட காபில் நீயும் நானும் சகோதரர், அதனால என்னை மன்னிச்சு விடுதலை செய்யும்படி கேட்டான். அதற்கு சீத் அலைஹிஸ்ஸலாம் நீ உன் சகோதர ஆபிலை கொண்டது சரியான்னு கேட்டாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் காபில வானவர்களிடம் ஒப்படைச்சாங்க. வானவர்கள் காபில மறுமை நாள் வரைக்கும் மூடாது சூரியனவே பார்த்துக்கிட்டு இருக்க தண்டனையை கொடுத்தாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் அழிச்சாட்டியங்களில் ஈடுபட்டு இருந்த காபிலோட மக்களை திருத்தி தனக்கு அருளப்பட்ட நபித்துவத்தையும் வழங்கப்பட்ட 50 சுஹூபுகளையும் துரைத்து இவ்வாறு பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 130 தலைப்புகள் கொண்ட சபுரே அவ்வல் என்ற நூலை வழங்கினான். சீத் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில் 920 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் அவர்களின் மகன் அனூஷ் மக்களின் தலைவனா ஆனாங்க. அனூஷ் இந்த பூமியில் 600 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அனுஷுக்கு பின் கைனானும், கைனானுக்கு பின் மஹாலீலும், மஹாலீலுக்கு பின் அவர் மகன் ஃபர்தும், ஃபர்துக்கு பின் அவரின் மகன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் மக்களின் தலைவர்களாக ஆனாங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பார்க்கலாம். இப்போ கேள்விக்கான நேரம். சீத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் யாரிடம் போரிட சொன்னா? உங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ திக்ருக்கான நேரம். ஹஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை அதிகமாக ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதிக நன்மை சேர்ப்பானாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை தட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், பை பாய்.